மக்களையும் முதல்வர் எல்லாத்தையும் சைலண்டா தான் பேசுவார்ல, சைலண்டா எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு, சைலண்டா எல்லா ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? எத்தனை நாள் இந்த மாதிரி ஊரை ஏமாத்துவீங்க? ஊரெல்லாம் நாங்க ஏமாத்தல. எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க? நாங்க ஏமாத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு மக்கள் நாமத்தை போட்டீங்களா இந்த பட்ஜெட்ல? இதுவரை யாருமே போடாத பட்ஜெட். தமிழகத்துல இப்படி ஒரு பட்ஜெட் யாரும் போட்டதில்ல. சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி கேவலமான பட்ஜெட் போட்டது. கேவலமான பட்ஜெட்ல நல்ல பட்ஜெட், நலமான பட்ஜெட், மக்களை காக்கும் பட்ஜெட், இப்படி ஒரு பட்ஜெட் வேற யாரும் போட்டதில்ல. நாங்க தான் போட்டிருக்கோம். வேளாண்மை பட்ஜெட் அதுக்கு மேல ஒரு படி மேல போட்டிருக்கோம். இன்னைக்கு காலையில கூட சட்டமா கள்ளத்துக்கு மக்கள் தலையில போட்டீங்க. அதெல்லாம் ஒரு மசரும் இல்ல. இன்னைக்கு சட்டமன்றத்துல விவாதம், எதிர்கட்சி தலைவருக்கும் முதலமைச்சருக்குமே நேரடி விவாதம் நடந்துச்சு. விவாதம் அத பார்த்து படிக்கிறாரு. அறம் செய்ய விரும்பு ஆர்வத்து சினம் பார்த்து படிக்கிறது ஒரு வேலை. என்ன பார்த்து படிக்காம எல்லா அமைச்சர்களும் அப்படித்தான்